வருஷம் முடிஞ்சு 21வது வருஷம் எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில். இந்த இத்தனை ஆண்டு காலங்கள் நீங்கள் எப்படி எனக்கு ஒரு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்களோ, உங்களுடைய சப்போர்ட்டை எப்படி தெரிவிச்சிங்களோ அப்படி தான் இப்போவும் நீங்கள் தெரிவிச்சிட்ருக்கீங்க. நல்ல படம் பண்ணோன்ற ஒரு எண்ணம் இருக்கிறவன் நான் எப்போவுமே. நான் படித்ததும் சினிமா பற்றி தான், இருந்த ஃபேமிலி உங்களுக்கு தெரியும், சினிமா தான். ஸோ அந்த நல்ல படம் பண்ணோன்னு ஆசை இருக்கிறவனுக்கு ப்ரெஷ் ஷோ போட்டு வெளியே வந்த உடனே நல்ல படம் பண்ணியிருக்கப்பான்னு சொல்லும் போது அதை விட சந்தோஷமே இருக்க முடியாது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் இது நாளைக்கு ரிலீஸ் இருக்குது சைரன் படம். அது என்னதான் டென்ஷனாக இருந்தாலும் ஒரு திருப்தி வந்திருக்கு. நீங்கள்லாம் சொன்னதில் நல்ல படம் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது ஒரு திருப்தி வந்திருக்கு. கண்டிப்பாக இதே ஒரு நம்பிக்கையும் ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு ரிசல்ட்டும் ஆடியன்ஸும் தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். எங்கள் டீம் சார்பாக உங்கள் எல்லாரையும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பர்டிகுலராக எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னுடைய தம்பி மாதிரி ஆண்டனி பாக்யராஜ் அவர்கள் ஒரு முதல் படத்தை இந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எங்கள் கம்பெனியில் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமை அடைகிறோம். கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் அவருக்கு ரொம்ப தேவை. See you in theaters. Thank you so much. ஆம்புலன்ஸ் டிரைவராக நடிக்கிறது பெரிய விஷயம். ஆம்புலன்ஸ் ஒரு உயிரை காக்குது. அது ஏற்கனவே சமுத்திரகனி சார் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்களா? ஏன்னா அந்த சைரனுக்கு 4 மொழி இருக்குது. அதை போட்டு வரும்போது மிக அவசரம், கொஞ்சம் இதுவாக இருக்காங்க அப்படின்றதுலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? படத்தில் உணர்ந்தீங்களா? இருக்குது. சில டீட்டெயில்ஸ் நாங்கள் ஷூட் பண்ணோம். லென்த் இருக்குன்ற காரணத்தினால படத்தில் வைக்க முடியல. எதெல்லாம் முக்கியமோ அது மாதிரி சில டயலாக்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்குது படத்தில். அது ஆம்புலன்ஸை போகும்போது ஓவர்டேக் பண்ணிலாம் வருவாங்க இல்லையா, அப்போ நானே யமனை நோக்கி யமனை துரத்திட்டு போயிட்டுருக்கேன், நீங்கள் ஏன்ப்பா என்னை துரத்தி வந்துட்டுருக்கீங்கன்னு கேட்குற மாதிரி டயலாக்லாம் இருக்குது. ஸோ இது இது தேவையான டயலாகாகவும் நாங்கள் அதை பார்க்குறோம். ஒரு கேரக்டரும் அதை பேசக்கூடிய ஒரு டயலாகாக பார்க்குறோம். நிச்சயமாக அந்த மாதிரி விஷயங்கள் பளிச்சுன்னு மைண்டில் ஒட்டிக்கும்னு நினைக்கிறேன், ஆடியன்ஸ் மைண்டில். ஸோ நான் கனியண்ணா எனக்கு அந்த கேரக்டர் பண்ணார்னு எனக்கு தெரியல. இல்லைனா நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் அவர்கிட்ட. நான் அது பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவருடைய எல்லா நல்ல படங்களும் நான் பார்த்துருக்கேன். இது மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி ஒரு ஒரு உயிரை எவ்வளோ மதிக்கிறான்றது தான் இந்த கேரக்டருடைய ஒரு சாப்பிட்றானா இல்லையா. நம்ம நிறைய ஆம்புலன்ஸ் டிரைவர் பார்த்துருப்போம். நிறைய நல்ல டயலாக்ஸ் எழுதியிருக்காரு டைரக்டர். என்னென்னா, ஒரு ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா கடவுளை கும்பிட்டுட்டு நம்ம வழி விடுவோன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இது வரைக்கும் சொல்லாத விஷயங்கள் நம்ம இதில் சொல்லியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பி இந்த கேரக்டர். இல்லைங்க, ஸ்கிரிப்ட் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது நான் நம்புகிறேன் என்றைக்குமே. அது நான் நிறைய புது டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த இருக்கிற ஒரு தைரியமும் நம்பிக்கையும் தான் இந்த படத்துலையும் அவரால் பண்ண முடியும்னு. அவர் விஸ்காம்லாம் படித்ததுனால எனக்கு அந்த ட்ரில் தெரியும், எதுலெல்லாம் போட்டு அவரை வாட்டி எடுத்திருப்பாங்க அப்படின்ற ட்ரில் தெரியும். நானும் அதான் படித்தேன். ஸோ அதனால் அவர் தகுதியானவர்னு நினச்சோம். இதில் ஒரு லாங்குவேஜ் வர நீங்கள் புதுசாக கற்றுருப்பீங்க. லாங்குவேஜ் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா, இல்லை அந்த சீன்ஸுக்கு மட்டும் இதை பண்ணால் போதும் அப்படின்னாங்களா? அதை நான் நாளைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பதிலை நான் கரெக்டாக சொல்லுவேன். ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கட்டும். நான் இருக்கேன். ஏற்கனவே அப்பா மகன் நடிச்சிங்க, இப்போது அப்பா பொண்ணாக நடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏற்கனவே அஜித் சார் இதில் கலக்கியிருக்காரு அந்த சென்டிமெண்ட். 2வது இதுலேயும் அதே மாதிரி அந்த சென்டிமெண்ட்டை கொண்டு வந்துருக்கீங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஆடியன்ஸ்க்கு நிறைய கனெக்ட் ஆகும். ஆமாம் கண்டிப்பாக. அது ரொம்ப ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இல்லையா. அப்பா மகளாக இருந்தாலும் சரி, அம்மா பையனாக இருந்தாலும் சரி, அப்பா பையனாக இருந்தாலும் அதை நம்ம நிறைய நல்ல படங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அந்த எமோஷனை பேர் பண்ண படங்கள். சைரனும் அந்த மாதிரியான ஒரு படம் தான். அது கண்டிப்பாக கனெக்ட் ஆகுன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்டு பர்ஃபார்மன்ஸில் சில விஷயம் புரிய வைப்போம், டயலாகில் சில விஷயம் புரிய வைப்போம், சில விஷயம் ஆங்கிள்ஸ்லேயே புரிய வைப்போம். இது ஒரு நல்ல ஒரு டீம் சேர்ந்துருக்கு. இது எல்லாமே நல்லா செய்யக்கூடிய ஒரு டீம் சேர்ந்துருக்குன்னு நான் நம்பி தான் இந்த டீமை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அந்த டீம் டெலிவர் பண்ணுமா இல்லையான்றது ஆடியன்ஸு ப்ரெஸ் நீங்கள் தான் சார். தேங்க்யூ. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எதுவும் ஃபீல் பண்ணல, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு
நான் அந்த வெள்ளைத்தாடியோட ஊர் சுற்றிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு வரும்போதே ஒரு இப்படி பார்ப்பாங்க, இவன் என்ன யோசிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் தான் பார்ப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, வேலையில் ஒழுங்காக இருப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை தான் வந்து என்னை ஃப்ரீயாக விட்டாங்க, சரி இப்போ பண்ணுறது பண்ணு அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ப்ரெஸ் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸை அந்த லுக்கை பற்றி பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக கட்டி பிடிச்சி சொல்லும் போது நம்ம பண்ணது கரெக்டு தான்ற ஒரு எண்ணம். ஆ இங்கேயா? கீர்த்தி பாம்பேல ஷூட்டில் இருக்காங்க. கீர்த்தி ஹிந்தி ஃபில்ம் அது ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஸோ அதனால் பிரேக் பண்ணி வர முடியல. அடுத்தடுத்த மீட்டிங்கில் நம்ம கண்டிப்பாக வந்து மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இறங்குறாரு. ஸோ இப்போ அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஹீரோ சப்ஜெக்டாக சூஸ் பண்ணிருக்காங்க. நானா? ஏன்னா லவ்வர் பாயாக தான் எல்லாருமே உங்களை பார்த்து ரசிச்சாங்க. ஏன்னா இப்போ கண்டினியூட்டாக லாஸ்ட் இயராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து சூஸ் பண்ணுறதா இந்த மாதிரி. நான் வந்து எனக்கு பிடிச்ச கதைகளை எடுத்து தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்கேன். கோமாளி மாதிரியும் பண்ணுறேன், அதே நேரத்தில் வந்து ஒரு அடங்கமறு பண்ணுறேன், இதே மாதிரி இப்போ சைரன் பண்ணுறேன். அது பிடிச்ச கதையை பண்ணணும் அப்படின்னு எனக்கு உங்களுக்கே தெரியும். 21 வருஷமாக நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு இந்த டிவிஷன் என்னன்னு இன்னும் புரியல. மாஸ் ஹீரோனா என்ன இது எனக்கு தெரியல. எனக்கு அது தெரிஞ்சுக்கும் போது வேணால் நான் ட்ரை பண்ணுறேன். ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு இதை போட்டு காமிப்பீங்களா? இதை போட்டு காட்டணுமா? சார் எல்லா படத்துக்கும் கூப்பிடுவாங்க. இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்கள கூப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் எடுத்துருக்குது ஆம்புலன்ஸ் டிரைவருடைய ஸ்டோரிஸ் தான் எடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அழைப்பீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே இந்த படம் பார்க்கணுன்னு தான் நம்ம எடுத்திருக்கோம். பர்டிகுலராக யாரையும் டார்கெட் பண்ணி இந்த படம் எடுக்கலை. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் படத்தில் வந்து பல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்னை பார்த்து பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் காமிச்சிருக்கீங்க அப்படின்னு ஷேக் ஹேண்ட் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பெருமைப்படுவாங்க. நம்ம இந்த படத்தை பார்த்துட்டு போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதில் வந்துட்டு இது கதை, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து கதை எப்படியும் அதுக்கான ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஒவ்வொருத்தரும் நம்ம சித்தரிக்கிறது நம்மளுடைய இமேஜினேஷனில் சித்தரிக்கிறோம். அதை வந்து அவங்க அவ்வளோதான் அதை எடுத்துப்பாங்க, இமேஜினேஷனாக தான் எடுத்துப்பாங்களே தவிர யாரையும் வந்து நம்ம குத்தி காட்ட போகிறது கிடையாது. நன்றிம்மா. அவர் ஊருக்கு போகணும். நன்றிம்மா.